மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்ப ராகு உள்ள நுழையிறாரு. ஆக்சுவலா 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாரு. இப்ப 11ஆம் இடத்துல ராகு வராரு. அதேபோல கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து இப்ப 5ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப இந்த 2 கிரகங்கள் இடம் விட்டு இடம் மாறும்போது மேச ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்டின்னா, ஏற்கனவே சனி பகவான் பார்வைய விட்டு விலக்கிட்டாரு. இப்ப மார்ச் எண்டுல விலக்குறாரு. ஸோ இங்க ராகுவுமே 12லருந்து மாறும்பொழுது, மேச ராசிக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும். பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப ஒரு லாக் ஆயிட்டேன். என்னால வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போ முடியல. கடன் பிரச்சனை எனக்கு ஓவரா இருக்கு. எப்படா கடன் அடையும்? கடன் அடைஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன். அப்படிங்கிற ஒரு சில மேசராசிக்காரங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் விரய செலவு. உடல் ரீதியா, மன ரீதியா விரய செலவுகள் இருந்துகிட்டே இருக்குப்பா. இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னா, அந்த தீர்வை குடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு இந்த ராகு பகவானுடைய செயல்பாடும், கேது பகவானுடைய செயல்பாடும் இருக்கப் போகிறது. அப்போ புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா, ராகு 11ல அமர்ந்திருக்கனால, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் மேசராசி என்பர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. இதில மேசராசிக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லலாம். குழந்தை பாக்கியம். எங்களுக்கு பெண் குழந்தை வேணும். பெண் குழந்தை கிடைச்சா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்படின்னு திருமணம் முடிச்சு யார் மேசராசிக்காரங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ, அவங்களுக்கு உறுதியாக பெண் குழந்தை பிறக்கும்.